ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எல்லாருமே ஒரு பெல்விஸ் ஸ்கேன் பண்ணியிருப்போம். அதுல நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கும். அதாவது திக் அண்ட் எண்டோமெட்ரியம் அந்த மாதிரி வந்திருக்கும். அப்படின்னா என்னன்னா, நம்ம யூட்ரஸ்குள்ளார இருக்கிற லைனிங் திக்கா இருக்கு அப்படின்னு அர்த்தம். நிறைய பேஷண்ட் நம்ம கிட்ட வரும்போதே சொல்லுவாங்க, இந்த மாதிரி போன ஸ்கேன் பண்ணும்போது அந்த லைனிங் திக்கா இருக்குன்னு கொடுத்துருந்தாங்க மேடம், அதனால அது செக் பண்ண வந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவேர்னஸ் இருக்கு, எல்லாருக்குமே தெரியும் இது. ஏன் இந்த மாதிரி ஆகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்னன்னா, நார்மலாவே நமக்கு செகண்ட் ஹாஃப் ஆஃப் த சைக்கிள், அதாவது பீரியட்ஸ் வரதுக்கு முன்னாடி இந்த லைனிங் திக்கா தான் இருக்கும். அது நார்மல். அதுக்கப்புறம் நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்க, உங்களுடைய ஏர்லி பிரெக்னன்சி ஸ்டேஜஸ்ல, அதாவது 4 to 5 வீக்ஸ்ல ஜெஸ்டேஷனல் சாக் வரத்துக்கு முன்னாடி, ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த லைனிங் திக்கா இருக்கும். மூணாவது பாயிண்ட் என்னன்னா, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருந்துச்சுன்னா இந்த லைனிங் திக்கா இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த சைக்கிள் ஈஸ்ட்ரோஜன் இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணுது. செகண்ட் ஹாஃப் ஆஃப் த சைக்கிள்ல ப்ரொஜெஸ்ட்ரான் இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணுது. இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் கம்மியா இருந்துச்சுன்னா இந்த ஈஸ்ட்ரோஜன் ஜாஸ்தியா இருக்கும். அப்போ ஈஸ்ட்ரோஜன் எஃபெக்ட்னால இந்த லைனிங் திக்கா இருக்கும். பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இருக்கும்போது என்ன ஆகும்னா, ஓவுலேஷன் ப்ராப்பரா நடக்காது. இந்த சைக்கிள்ஸ் எல்லாமே ஆனோவுலேட்டரி சைக்கிள்ஸா இருக்கும். அப்போ ப்ரொஜெஸ்ட்ரானே இருக்காது. ஈஸ்ட்ரோஜனோட எஃபெக்ட் தான் கண்டினியூஸா அந்த சைக்கிள்ல இருக்கும். அப்போ இந்த லைனிங் திக்கா இருக்கும். இந்த எண்டோமெட்ரியல் லைனிங்குள்ளார, கேவிட்டிக்குள்ளார, அதாவது யூட்ரஸ்குள்ளார ஃபைப்ராய்டோ பாலிப்போ ஏதாச்சும் இருந்தாலும் இந்த லைனிங் திக்கா இருக்கும். சில சமயம் நம்ம வேற கண்டிஷன்ஸ்க்காக மாத்திரை சாப்பிடும் போது இந்த மாத்திரைகள் இந்த எண்டோமெட்ரியம் திக்காகும். ஃபார் எக்ஸாம்பிள் டெமாக்சிஃபன். அதுக்கப்புறம் கடைசியா ஆனா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, கேன்சர் இருந்துச்சுன்னா இந்த எண்டோமெட்ரியல் லைனிங் திக்கா இருக்கும்.